ஈரானும் அமெரிக்காவும் பயங்கரமாக அடிச்சுக்கிறனால இனிமேல் கேஸ் கிடைக்காதுங்கிறாங்க. இந்த பிரச்சனையால் பெட்ரோல் கிடைக்காது, ஹோட்டலெல்லாம் அடைப்பாங்க, விறகு தான் இனிமேல் எல்லாமே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கரண்ட்டுமே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லனால தான் நாங்கள் இந்த முடிவு எடுத்தோம். இனிமேல் காட்டிலே டென்ட் எடுத்துகிட்டு போய் தங்கிடலான்னு. இந்த வீடியோவில் நம்ம ஒரு நாள் காட்டுக்குள்ளே போய் தங்கி இருந்து அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு காட்டு வாழ்க்கை வாழ போகிறோம். ஒரு முக்கியமான வியூ பாயிண்ட்டை போய் டென்ட்டு போட்டு அங்கேயே கேம்ப் ஃபயர்லாம் போட்டு அந்த வாழ்க்கையை வாழ போகிறோம். நம்மளே போய் அங்கேயே தண்ணி எல்லாம் எடுத்து அங்கேயே சமைச்சு சாப்பிட போகிறோம். உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ ஆகிட்டு இந்த வீடியோவை ஹெட்ஃபோன் போட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜங்கிள் வாழ்க்கை வாழலான்னு தோணுச்சு. உங்களையும் நான் கூப்பிட்டு போகிறேன் அந்த இடத்துக்கு. இந்த வருஷம் சுதந்திர தினத்தன்னைக்கு மகாராஷ்டிராவை சுற்றி பார்க்கறதுக்காண்டி நாங்கள் போகிறோம். ஒரு சூப்பரான தமிழ் குரூப் ட்ரிப்பாக அது இருக்க போது. இதுக்கு முன்னாடி 2 வருஷம் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நாம மகாராஷ்டிராவை போய் சுற்றி பார்த்துருக்கோம். 60 பேருக்கும் மேலே மகாராஷ்டிரா ட்ரிப்புக்கே நம்ம கிட்ட ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் மான்சூன் டைமுக்கு செம்மையா மழை பெஞ்சு பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவை நாம ரசிக்க போகிறோம். தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் ட்ரெயினில் வரதா இருந்தாலும் வரலாம், ஃப்ளைட்டில் வரதா இருந்தாலும் வரலாம். நம்மளுடைய அட்வென்ச்சர் பிளேஸ்க்கு போகிறதுக்கு ப்ரைவேட் வேன்லேருந்து ஃபுட்டு, ஸ்டே, அக்கமடேஷன், கைடு இது எல்லாமே நாங்களே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். பச்சை பசேன்னு அழகாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல நீங்கள் டென்ட் ஸ்டே எடுக்கணும்னாலும் நாங்களே ரெடி பண்ணி தரோம். இந்த சுதந்திர தினத்தை அட்வென்ச்சரான இடங்களில் செலிப்ரேட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கங்க. நானும் உங்கள் கூட வருவேன். நாம எல்லாரும் சேர்ந்து அங்கே செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். வர ஆகஸ்ட் 15 எங்கே போகலான்னு யோசிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ. ஒரு அழகான கிராமம், அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டுப்பகுதிக்கு தான் இன்னைக்கு நம்ம போய் டென்ட் எடுத்து ஸ்டே பண்ண போகிறோம். நம்ம வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே கிடைச்சிட்டா ஒரு கட்டத்துக்கு மேலே வாழ்க்கை மேலே சுவாரஸ்யமே இல்லாமல் போயிடும். கிடைச்ச எல்லாமே ஒரு நாள் திடீர்னு நம்மளை விட்டு போகும்போது அது இல்லாமல் நம்ம தவிக்க ஆரம்பிச்சிருவோம். இது எதுவுமே இல்லாமல் தான் நாம் இந்த உலகத்துக்கு வந்தோம், எதுவுமே இல்லாமல் தான் வாழ ஆரம்பித்தோம். நாட்கள் போக போக நமக்கு ஒரு விஷயம் கிடைக்குதுன்னு அதுக்கு அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிடுறோம். இந்த பூமியில் நாம் வாழணும்னா எதுவுமே இல்லைனாலும் நம்ம சர்வைவ் ஆக பழகிக்கணும். திடீர்னு போர் நடக்குதுங்கிறாங்க, திடீர்னு கேஸ் நிற்க போகுதுங்கிறாங்க, பெட்ரோல் வேற ஏற போகுது, கரண்ட் எல்லாம் கட் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. ஆனால் இந்த வீடியோ எடுக்கும்போது நாங்கள் அந்த நிலைமையில தான் இருந்தோம். இன்றைய நவீன கால டெக்னாலஜி இல்லாமல் ஒரு வாழ்க்கை, அதாவது ஒரு நாள் அது வாழ்ந்து பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அது பல இடங்களில் நான் ட்ரெக்கிங் போகும்போதெல்லாம் வாழ்ந்திருக்கேன். மலை, காடுகள், சிக்னல் இல்லாத இடங்கள்லாம் போய் இருந்திருக்கேன். அப்போல்லாம் ஒரு பர்பஸ் இருந்துச்சு. இந்த இடத்த பார்க்க போகிறேன், இந்த உச்சியை பார்க்க போகிறேன், இந்த மலைக்கோவிலை பார்க்க போகிறேன்னு அப்படி போவோம். பர்பஸே இல்லாமல் ஒரு காட்டுக்குள்ளே போய் தங்கணும்னு ஒரு ஆசை. அதோடைய முதல் படி தான் இந்த முயற்சி. நாம் இப்போ ஒரு சின்ன கிராமத்தையும் அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டுப்பகுதியில் போய் தங்க போகிறோம். ஆல்ரெடி நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். எங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இந்த கிராமத்தில் வாங்கிக்கிட்டோம். இன்றைக்கி ஒரு நாள் நம்ம போய் காட்டுக்குள்ளே தங்க போகிறோம். சாப்பாட்டுக்கு தட்டையே பயன்படுத்தலாம். பட் ஆனால் இங்கே வாழை மரங்கள் நிறைய வாழை இலையெல்லாம் வளர்ந்துருக்கு. அதனால் வாழை இலையே பறிச்சுக்கலான் இருக்கோம். நல்லா பெரிய இலையாக பறிச்சாச்சு. இவ்வளோ கன்றாவே யாரும் இலையை கட் பண்ணியிருக்க மாட்டாங்க. வாங்க போகலாம். காட்டில் கிடைக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம எடுத்து பயன்படுத்திக்குவோம். கிடைக்காத சில விஷயங்கள் இருக்குல்லையா, அதெல்லாம் முன்னாடி ஏற்பாடு பண்ணோம் இல்லையா. அதனால இப்போவே வாழை இலையெல்லாம் இங்கே கிராமத்தில் உள்ளவங்ககிட்ட கேட்டு பறிச்சுக்கிட்டோம். நாம் டென்ட்டு போட போகிற இடம் வந்து ஒரு வியூ பாயிண்ட், ஒரு காட்டுக்கு நடுவில், மலைக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடம். அங்கே போகணுன்னா நம்ம இந்த கிராமத்தை விட்டு தூரத்தில் தள்ளி வரணும். அதுக்கு ஒரு சின்ன வண்டி ஏற்பாடு பண்ணி வண்டியில் வந்து இறங்கி அங்கேருந்து ஜாமானை தூக்கிட்டு நம்ம போனோம். காட்டு வழியாக நடந்தே தான் போகணும். எல்லா ஜாமானையும் தூக்கிட்டு நடந்தே போனோம். இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போனோம். நாம் நடந்து போகிறதுக்கு வந்து இன்னொரு 600 மீட்டர். நாம் இப்போ இந்த மலையோடைய உச்சிக்கு போக போகிறோம். அங்கே தான் டென்ட் போட போகிறோம். இருட்டுறதுக்குள்ளே போகணும். இருட்டுறதுக்குள்ளே போய் டென்ட் போடணும். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த இடத்துல மட்டும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஃபஸ்ட் இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். கொஞ்சம் ஏறி போகிறது வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா மலை வந்து செங்குத்தான மலையா, சுற்றி எந்த பில்டிங்கும் இல்லாமல் ஒரு வியூ பாயிண்டில் டென்ட்டு போட்டு தங்கணுங்கிறது ஆசை. ஆனால் அது காட்டுக்கு நடுவில் இருக்கிறனால கொஞ்சம் நாங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஏற வேண்டியதாக இருந்துச்சு. நார்மலாக ஏறது கூட பிரச்சனை இல்லை, இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஏறுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வர ஒரு பலாப்பழ மரத்தில் பலாப்பழத்தை உரித்து அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதோடு அப்படியே எனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டாங்க. இருக்கிற வெயிட்டில் இதுவும் ஒரு வெயிட்டாக தூக்கிட்டு போயிட்டுருக்கோம். அந்த இடம் தான்
நமக்கான இந்த வியூ பாயிண்ட் ப்ளஸ் டென்ட்டு கேம்பிங் போகிற இடம். சுற்றி பாருங்கள், அடர்ந்த காடு. இங்கே காட்டெருமை தான் அதிகமாக இருக்குமா, பயங்கரமாக காட்டெருமை நிறையா இருக்குமா. இன்றைக்கி இங்கே தான் தங்க போகிறோம். காட்டு பலாப்பழம் வந்தவுடனே வெல்கம் ட்ரிங்க்ஸாக கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வெல்கம் பண்ணிட்டாங்க. மலை பலாப்பழம் தாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஓகே, கிட்டே போயிட்டு அந்த இடத்த காட்டுறேன். நண்பர்களே, நம்மளுடைய கேம்பிங் ஏரியா இதுதான். வேர்த்துருச்சுங்க. அதாவது இந்த இடத்துக்கு வர்றதுக்குள்ளேயே ஃபுல்லாக வேர்த்துருச்சு. இந்த இடத்துக்கு நமக்கு வர்றதுக்கு ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நம்ம பாண்டி ப்ரோவோடைய இடம் தான் இந்த சைடு. அப்படி தானே ப்ரோ? இது ஃபுல்லாக அவர் தான் வந்து இந்த இடத்த வந்து காமிச்சு உங்களுக்கு இது நல்ல இடமா இருக்கும் அப்படின்னு. என்னோடய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, நண்பனின் நண்பன் எனக்கும் நண்பனுங்கிற மாதிரி. பைசன் காட்டு மாடு இருக்கக்கூடிய ஏரியா. பட் ஆனால் இந்த இடம் நல்ல சேஃபான இடம். நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாட்டி அதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது. அதனால தான் சரி இந்த இடத்துல ஒரு சின்ன கேம்ப் போட்டு ஃபுல்லாக தங்கலான் இருக்கோம். ஸோ இதுதான் நமக்கான பெஸ்ட்டு பிளேஸ். இந்த இடம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது. சின்ன வயசில் நாங்கள் இந்த தம்பி மாதிரி இருக்கும்போது இங்கே தான் வந்து விளாடுவோம். வீடு கீழே இருக்குது. இப்போ இங்கே மாமா பையலுக்கு பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே இங்கே மேலேயும் ஆள் இருந்தாங்க. எல்லோரும் வந்து இங்கே தான் விளாடுவோம். இந்தாங்க சர்க்கிள் விளாடுவோம், பாறையில் சறுக்கி விளாடுவோம். இதுதான் எங்கள் எப்படின்னா ப்ளே கிரவுண்டு. எங்களோட ப்ளே கிரவுண்டு இதுதான். ப்ரோ வந்து பிறந்தது வந்து இந்த காட்டுக்குள்ளே வரவல்ல ஒரு வீடு இருக்குது, கிட்ட தான் இருக்குது. அங்கே தான் அவர் பிறந்திருக்காரு. அவர் ரொம்ப அதெல்லாம் சொன்னார். சூப்பராக இருந்துச்சு. ஓகே, நம்ம கேம்பிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நாம் இப்போ நம்மளுடைய இடத்துக்கு வந்து டென்ட் போட்டுட்டோம். இந்த டென்ட் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி எங்கேயாவது ஒரு காட்டுப்பகுதிக்கு போய் நம்ம சர்வே பண்ணுற மாதிரி வீடியோ எடுக்கிற மாதிரி தேவைப்படுன்னு வாங்கினது. அது இன்றைக்கி தான் பயனுள்ள விதமாக யூஸ் ஆகிருக்கு. அருமையான மாலை நேரம், சுற்றி குருவிங்கெல்லாம் அழகாக கத்திகிட்டு இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த அட்மாஸ்பியர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நைட்டு வந்து மழை வராதுன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. மழை வந்தாலும் நம்ம இங்கே தான் தங்க போகிறோம், அந்த மழையும் ரசிக்க போகிறோம். இது வெயில் காலனால அவ்வளோவா குளிராது. பேசிக் திங்ஸ் மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே வரும்போது முக்கால்வாசி பேர் இந்த பாயை பார்த்து தான் என்னடா வீட்டையே காலி பண்ணிட்டு போகிறாங்கன்னு நினச்சாங்க. இந்த பாய் எதுக்குன்னா நம்ம சமையல் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கோம். அதை வந்து எனக்குள்ளே விரித்து போட்டு காய்கறி நறுக்கிறது எல்லாமே இங்கே தான். மற்றபடி அடுப்பெல்லாம் கொண்டு வந்துட்டோம். ஸோ இது எல்லாமே இன்னுமே செட் பண்ணணும். தண்ணி இங்கே வெயில்னால நல்லா கூலிங்காக இருக்கணுங்கிறதுக்காண்டி சமைக்க ரெடி ஆயிடுச்சு கைஸ். நைட்டு சமைக்கல பாருங்க. இதுதான் நைட்டு எரிய போகுது. நைட்டு ஃபுல்லாக எரிய போகுது. நீங்கள் குளிர் பிரதேசத்துக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் குளிர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது வின்டர் வருதுன்னா வெயில் காலம் இருக்கும்போதே விறகுகள்லாம் சேமித்து வச்சுப்பாங்க. முன்னாடியே விறகுகளும் தங்கள் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் சேர்த்து வைக்கிறதுனால கஷ்டமான சூழ்நிலையில் அவங்களால தாக்கு பிடிக்க முடியும். அந்த மாதிரி நேரங்களில் கஷ்டப்பட தேவையில்லை. நம்மளும் இப்போ அதே தான் பண்ண போகிறோம். காட்டுக்குள்ளே நைட்டு ஃபுல்லாக நெருப்பு வேணும். ஏன்னா இங்கே கரண்ட்டும் இல்லை, எதுவும் இல்லை. பக்கத்தில் ஒரு கேம்ப் ஃபயர் எரிஞ்சிட்டே இருந்துச்சுன்னா அதுவே நல்ல ஒரு வெளிச்சமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வர விறகுகளை சேமிச்சுக்கிட்டு இருந்தோம். ஏன்னா இருட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா, அதான். நிறைய பழமரங்கள் இருக்குது. நிறைய பழமரங்கள், நிறைய மரங்கள்லாம் இருக்குது. மூலிகை செடிகள்லாம் இருக்குது. அன்றைக்கி வீட்டுகிட்டே இருக்குண்ணே. அது மொசக்காத்தலைன்னு சொல்லுவாங்க. அது புண்ணுக்கும் வைப்போம், சில சமயம் மூலத்துக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. மாமரம் இருக்குது, எலுமிச்சம் மரம் இருக்குது, கெடா நார்த்தை இருக்குது, வேங்க, தோதகத்தி, முந்திரி மரம் இருக்குது, கொய்யா மரம் இருக்குது, எறாளி மரம் இருக்குது, அப்புறம் பிஞ்சட்டை மரம் இருக்குது, சவுக்கு இருக்குது, கும்லா மரம் இருக்குது, வெக்காளி மரம் இருக்குது, பிளா மரம் இருக்குது, முந்திரி மரம் சொல்லிட்டேன், இலவம் மஞ்சள் மரம் இருக்குது. ஆமாம், நேற்று அந்த செடியை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அந்த செடியெல்லாம் போக போக நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இருட்ட போது
நம்ம இருட்டுறதுக்குள்ளே இப்போ நம்ம போதுமான அளவு விறகுகள்லாம் சேமித்த பிறகு நம்மளுடைய சமையல் வேலைகள் ஆரம்பிச்சிச்சு. நம்ம இப்போ மண்பானையிலே சோறு வடித்து குழம்பு வைக்க போகிறோம். இப்போ சாப்பாடு வைக்க போகிறோம் நண்பர்களே. ஸோ அதனால் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசியை நாங்கள் ஊற வச்சிட்டோம். இந்த தண்ணியை வடிதட்டிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிடுவோம். நம்ம இன்னைக்கு ஒரு புடி போகிறோம்னா இந்த இடத்துல வச்சிடலாம். ஓகேவா உனக்கு? ஃப்ரெண்ட்ஸ், நெருப்பு பற்றிக்கிச்சு. இங்கே பாருங்கள், நாங்கள் கல்லை வச்சு ரெடி பண்ணலாம் தான் இருந்தோம். ஆனால் எதுக்கு வம்பு, மண் பானை வாங்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் இங்கேயே காஞ்ச செடிகள்லாம் கொஞ்சம் எடுத்து வந்தோம், பிடிச்சிக்கிச்சு. நண்பர்களே, எங்களுடைய டென்ட்டு பாருங்கள் பின்னாடி எவ்வளோ அழகாக தயாராகிட்டுருக்குன்னு. உண்மையிலேயே ஒரு அற்புதமான பிளேஸுங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த பிளேஸில் வந்து நாங்கள் டென்ட்டு போகிறதுக்குங்கிறது. இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக 6 மணி. சமையலுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டோம். இந்த காட்டுக்குள்ளே சர்வே பண்ணுறதுக்கு இப்போதைக்கு பேசிக்கான திங்ஸை மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். பேசிக்கான எல்லா திங்ஸுமே கொண்டு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சூரியன் இருட்ட போகிறாரு. ஆனால் எங்களுடைய வேலைகள் எல்லாமே முடிஞ்சு வந்தப்போ நான் உங்களுக்கு இந்த இடத்துல காமிச்சேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் பொட்டலாக தான் இருந்துச்சு. நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா திங்ஸையும் கொண்டு வந்ததுனால இன்றைக்கி நைட்டு நமக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே போயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. டென்ட்டும் போட்டாச்சு, பக்கத்தில் வந்து அந்த கேம்ப் ஃபயருக்கு ஒரு இது போட்டாச்சு. அரிசியை ஒரு பக்கம் ஊற வச்சுட்டோம். ஸோ மற்றதெல்லாம் பார்ப்போம். போர் வந்துச்சு, எல்லார் வீட்லேயும் கேஸ் தீர்ந்து போச்சு. நான் பாருங்கள் போதி தர்மர் மாதிரி மலையில் உட்காந்துக்கிட்டு மூலிகை அரைச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பவுடர் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸ்பைசியான பவுடர் நாங்களே தயார் பண்ணது. மிக்சியில் அரைக்க வேணாம், கையிலே அரைச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால நாங்களே போட்டு கிண்டிக்கிட்டு இருக்கோம். இதை பண்ணும்போது தான் தோணுது, ஒரு செகண்ட் வீட்டிலையே அரைச்சிட்டு வந்திருக்கலாமோ அப்படின்னு. பட் பரவாயில்ல, நாட்டுக்கு நாடும் அடிச்சுக்கிறானுங்க. கேஸ் பிரச்சனையே இங்கே இல்லைங்க. நீங்கள் பாட்டுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடுப்பை மட்டும் வாங்கிட்டு வந்து காட்டுக்குள்ளே இருக்கிற விறகு எடுத்துகிட்டு வந்து நம்ம பாட்டுக்கு வேக வச்சு என்ன சாப்பிடணுமோ அதை சாப்பிட்டுட்டு கம்முன்னு படுத்துடலாம். அருமையான ஈவினிங் டைம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் தண்ணி சூடானோடனே நம்மளுடைய சமையல் வேலைகளை ஆரம்பிச்சிருவோம். சமைக்கிறதுக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிட்டு சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஈவினிங் டைமு இந்த மாதிரி ஒரு அழகான இடத்துல வந்து சமைக்கிறதே ரொம்ப ரொம்ப அழகுங்க. இருட்ட லைட்டே இல்லாதனால கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. நாங்கள் ஹெட்டாச்செல்லாம் கொண்டு வந்திருந்தோம், அதனால அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருட்டுறதுக்குள்ளே எங்களுக்குள்ள ஒரு சின்ன கேணி இருக்கான். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம பிரதர் இருக்காங்களே, அவங்களோட ஃபேமிலி வந்து அங்கே வாழ்ந்தாங்க. இப்போ அவங்க எல்லாரும் உள்ளே போயிட்டாங்க. பட் ஆனால் அந்த வீடு மட்டும் அப்படியே இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஊத்து கேணி மாதிரி இருக்குது. ஊத்தில் தண்ணி வருமா, அதை நம்ம போய் பிடிச்சிட்டு வர போகிறோம். சமையலுக்கு அந்த தண்ணி தான் நமக்கு. மழை நேரங்களில் வந்து இந்த மாதிரி காட்டுக்குள்ளே நீங்கள் வசிச்சிங்கன்னா பூச்சி தொல்லை அதிகமாக இருக்கும். இருட்டிடுச்சேன்னு சொல்லி நீங்கள் லைட் ஆன் பண்ணிங்கன்னா பூச்சிங்கெல்லாம் நிறையா வந்துடும். ஈவினிங் டைம் சமைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கு. ஆனால் வெயில் காலத்தில் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து காட்டுக்குள்ளே வந்து லைட் ஆன் பண்ணாலும் பூச்சிங்கெல்லாம் பெருசாக வராது. இப்போ வெயில் காலம்னால எங்களுக்கு அவ்வளோவா பூச்சி தொல்லை இல்லை. ஈவினிங் டைமே சமைச்சிட்டு இருந்தோம். அரிசி இதோட தீர்ந்துருச்சு. நாளைக்கு அரிசி ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம் சமைச்ச பிறகு ஆந்தையோடைய சத்தத்தை ஒன்று கேட்டோம். அது கத்துறதே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. சுற்றி இருட்டாயிடுச்சு. இருட்டாக இருக்கும்போது ஆந்தை மட்டும் கத்துறதுங்கிறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த சவுண்டெல்லாம் உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஆந்தையை பார்த்தோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அப்படியே கிராஸ் ஆச்சு. இங்கேருந்து போய் அங்கிட்டு ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துருச்சு. ஆனால் இப்போ வந்து அந்த சவுண்டு மட்டும் எங்களுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு. சூப்பராக இருந்துச்சுங்க. ஆந்தைக்கு வந்து இரவுலையும் கண்ணு தெரியும்னு சொல்லுவாங்க. அது கண்ணுக்கு நம்ம தெளிவாக தெரியும், நம்ம கண்ணுக்கு அவ்வளோவா தெரியாது. பட் கேமராவில் ஓரளவுக்கு தான் தெரிஞ்சு. சத்தம் மட்டும் கேட்டுகிட்டே இருப்பாருங்க. ஸோ நாங்கள் ஆல்மோஸ்ட் சமையலை கொஞ்சம், அதாவது சோறு மட்டும் வெந்துருச்சு, முடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள் பின்னாடி வெந்துட்டுருக்கு பாருங்கள். ஸோ சோறு முடிய போகுது. இன்னும் என்னென்னலாம் இரவாடிகளை நம்ம வந்து பார்க்க போகிறோன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.
இப்போ சின்னதாக ஒரு பொட்டு அளவு கூட வெளிச்சம் இல்லைங்க, சுத்தமாக வெளிச்சமே இல்லை. நாங்கள் இருக்கிற இடத்துல நாங்கள் தான் வெளிச்சத்தை உருவாக்கியிருக்கோம் ஃபயர் ஏற்றி. கொஞ்சம் நேரத்தில் கேம்ப் ஃபயரை ஏற்றி விட்டோம். நெருப்பு பாட்டுக்கு எரிஞ்சிட்டு இருக்கும்போது வெளிச்சம் பிரகாசமாக இருந்துச்சு. நாங்கள் வந்திருந்த நேரம் வேறு நிலா வந்து நல்லா வட்டமாக அழகாக இருந்துச்சா, அதுவே பாதி வெளிச்சம் கொடுத்துச்சு எங்களுக்கு. நண்பர்களே, கேம்ப் ஃபயர் ஏற்றியாச்சு. குளிர வாய்ப்பே இல்லை, தக்கன்னு எரியுது. இந்த நெருப்பு இருக்கிறனால காட்டு மாடு இருக்கு இல்லையா, அதுங்க நிறையா சுற்றுதுங்க. அன்றைக்கே வந்து நாங்கள் செக் பண்ணும்போது இந்த இடத்துல பக்கத்துலேயே இருந்துச்சுங்க. அந்த பைசன்கிற காட்டு மாடு வந்து கிட்ட வராமல் இருக்கும். இந்த நெருப்பு அணையவே விட மாட்டோம். எங்கள் நைட்டு ஃபுல்லாக நாங்கள் தூங்குறோமோ இல்லையா, கட்டையெல்லாம் எடுத்து போட்டு எரிச்சிக்கிட்டே இருக்கலான் இருக்கோம். பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சாப்பாடு ரெடி. இப்போ அதுக்கு கூட்டு மட்டும் தான் பண்ணணும். அங்கே ஏதோ பூச்சி ஏதோ உட்காந்துருக்குன்னு நினைக்கிறேன். மின்னுது, அந்த இடம் மட்டும் மின்னுது பாருங்க லைட். இந்த காட்டுக்குள்ள மாதக மலைசாமின்னு சொல்லி ஒரு பெண் தெய்வம் இருக்காங்க. இந்த சைடு வாழக்கூடிய மலைவாழ் மக்களுக்கெல்லாம் அவங்க தான் முக்கியமான தெய்வம். காட்டுக்குள்ள வேட்டைக்கு போறவங்க, காட்டுக்குள்ளேயே தங்கி இருக்கிறவங்க, அவங்க எல்லாருக்கும் இவங்க தான் பாதுகாப்பா. இப்போ நாங்கள் தங்கியிருக்கோம் இல்லையா, இதுக்கும் மேலே இன்னும் அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு பாட்டி இப்போவும் தங்கியிருக்காங்களாம் தனியா. ஒத்த வீடு தான் இருக்குமா, காட்டு சுற்றி நடுவில் ஒரே ஒரு வீடு தான் இருக்குமா. அந்த வீட்டில் இன்னமும் ஒரு பாட்டி தங்கியிருக்காங்களாம். இவங்க எல்லாருக்கும், மலையில தங்குறவங்க எல்லாருக்கும் பாதுகாப்பே இந்த மாதக மலை சாமி தானா. அவங்க நைட் ஆயிடுச்சுனாலே அந்த காட்டுக்குள்ள உலா வருவாங்களாம். ஒரு கேணி பக்கத்தில் ஒன்று இருக்குது, அங்கே போய் வந்து தண்ணி அள்ளிப்போம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி. இருட்ட போது இருட்டுறதுக்குள்ள எங்களுக்குள்ள ஒரு சின்ன கேணி இருக்கான். அந்த இடத்துல அவங்க குளிச்சுட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து மலை அடிவாரத்தில் உட்காந்துருப்பாங்களாம். அவங்களோட முடி அவ்வளோ நீளமாக இருக்குமா. காட்டுக்கு போயிட்டு திரும்பி வர்றவங்க அவங்கள பார்த்து அப்படியே கும்பிட்டுட்டு போவாங்களாம். அப்படி தெய்வத்தையே பல பேர் இந்த மலையில நேரில் பார்த்துருக்காங்க. அப்போ சாமி அங்கே மேலேருந்து இங்கே வருமா, எங்கள் பாட்டிவங்களாம் சொல்லுவாங்க. வந்து அங்கே அந்த கீழே இருக்கு பாருங்க ஊற்று, அங்கே வந்து குளிச்சுட்டு போவாங்களாம். காலையில் வந்து பார்த்தா மஞ்சள் பொடி, அந்த மஞ்சள் பொடி இப்போ அந்த மஞ்சள் குளிச்சுட்டு போவாங்க பாருங்க. அந்த நீரானது அப்படியே அங்கே கிடக்குமா, அப்படியே இருக்குமா. எங்கள் தாத்தா ஒரு தடவை வரும்போது கோயில் இங்கே இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 அடி நீளத்துக்கு, அவ்வளோ தூரம் முடியாது இருந்துச்சான். அதாவது எங்கள் அப்பாவோட அப்பா அவர். இப்போ எங்கள் வரும்போது சாதாரணமாக இப்படி பேசிட்டு வருவாங்களாம். என்ன சாமி இங்கே உட்காந்துருக்கேன், நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன், தலையை காய வச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன நீ போ. ஐயனாரும் இந்த காட்டில் இருக்காரு. யாருக்காவது ஏதாவது ஆபத்துனா அவரும் வந்து இந்த காட்டில் நிற்பாரு. நம்ம நண்பர் வந்து அங்கேயே உட்காந்து இருந்து அந்த இடத்துல நடக்கக்கூடிய அதிசயங்கள்லாம் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இவங்க சின்ன வயசுல இந்த மலையில தான் வாழ்ந்துருக்காங்க. இங்கே அப்படியே கூட்டமா இருப்பாங்களாம். குடிசை நிறைய குடிசை இருக்குமா, மலையிலே தங்கி இருப்பாங்களாம். நான் பிறந்ததுல இந்த மலைக்காட்டில் தான் பிறந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இப்போதான் நான் வந்து இங்கே கிராமப்புறத்துக்கு வந்துட்டேன், இதுக்கு முன்னாடி இங்கே தான் நாங்கள் வாழ்ந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதுபோக அடிக்கடி காட்டு மாடு வருமா. நாங்கள் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தா 2 பேரும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் ரொம்ப இருட்டிடுச்சு, அதோட தூங்கிட்டோம். அடுத்த நாள் விடியல் வந்தது நண்பர்களே. இந்த காட்டுக்குள்ளே தங்கி இருந்தது ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. டே டு டே நம்ம டெய்லி ரொட்டீனில் இருந்து ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக வாழ்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து தங்கினதெல்லாம் பர்மிஷனோட ப்ராப்பராக தான் பண்ணோம். ஒரு சின்ன குப்பை கூட அங்கே இல்லாமல் மொத்தமாக க்ளீன் பண்ணிட்டு தான் திரும்பி வந்தோம். நீங்களும் இதே மாதிரி பல இடங்களை போய் தங்குங்க, ஆனால் அங்கே பர்மிஷன் கேட்டுக்குங்க. பக்கத்தில் ஃபாரஸ்ட்டாக இருந்தால் ஃபாரஸ்ட் கிட்டேயும், அல்லது ப்ரைவேட் லேண்டாக இருந்தால் ப்ரைவேட்டாக உள்ளவங்ககிட்டையும் பர்மிஷன் கேட்டுட்டு பண்ணுங்க. நாங்கள் பர்மிஷன் கேட்டுட்டு தான் அந்த வீடியோ எடுத்தோம். அடுத்த நாள் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம கிளம்ப வேண்டிய நாள். காலையில் எந்திரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக டென்ட்டை ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு, ஒரு ஜாமானும் அங்கே விடாமல் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய அடர்ந்த காட்டுக்குள்ளேயும் அதிசயமான இடங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே போய் நைட்டே தங்கி இருந்து உங்களுக்கு நாங்கள் வீடியோ போடுறோம். அதுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா கீழே கமெண்ட் பண்ணணும், லைக் பண்ணணும். இந்த வீடியோக்கு 2K லைக் வந்துச்சுன்னா இதே மாதிரி வீடியோஸ் நிறைய நான் போட ஆரம்பிச்சிருவேன். பார்ப்போம் எத்தனை பேர் விரும்புறீங்க அப்படின்னு பார்ப்போம். அடுத்த வீடியோவில் நாம நேபாள் போக போகிறோம். நேபாள் வந்து பயங்கரமாக இருக்கும். நேபாளுக்கு நம்ம எங்கே போனோம், என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பாய். அந்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.